அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வியாசர்பாடியில் தாவைக்காவினரை போலீசார் தாக்கியதாக எழுந்த புகாரில் தாவைக்காவினருக்கு ஆதரவாக சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். சீமான் தரப்பில் வெளியாகி இருக்கும் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அரசியல் களத்தில் நடிகர் விஜயனுடைய தாவேகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விவகாரத்திலே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவர் கட்சி பெண்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியிலே நிகழ்ந்த தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையான நிலையிலே குடிசைகளை இழந்த மக்களுக்கு உதவும் நோக்குடன் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியதை தமிழ்நாடு காவல்துறை தடுத்ததோடு பெண் நிர்வாகிகள் என்றும் பாராமல் கடுமையாக தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சீமான் அதற்காக திமுக அரசின் காவல்துறை அவர்களை கடுமையாக தாக்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்க வேண்டியதுதான் அரசினுடைய கடமையை தவிர அந்த இடத்தில் ஓடிச்சென்று யார் உதவினார்களோ அவர்களை தடுப்பது அரசின் வேலை இல்லை என்றும் சீமான் தன்னுடைய அறிக்கையிலே காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து இது போன்ற அட்டூழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தாவேகாவினுடைய பெண் நிர்வாகிகளை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் மக்களுக்கு உதவுவதை கூட தடுத்து தாக்கும் இது போன்ற கொடுமைகளை தொடரா வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் எனவும் தமிழக அரசை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்வதாக சீமான் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.